ஹாய் கேஸ். கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரே அலப்பறை. நான் அலப்பறையை கூட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சான் பக்கமாக. நல்லா வசூல் 60 கோடி 85 கோடி அப்படி இப்படின்னு பில்டப்பை கொடுத்தாங்க. நமக்கு ஒரே ஷாக்கு, என்ன படம் ஏன் நமக்கு தெரியாத ஒரு படம் அப்படின்னு கேட்டால் தபாங் 2 அப்படின்னாங்க. அட பாவிகளா, ஒஸ்தி ஞாபகம். ஒஸ்தி பார்க்க போதே அழுத வைக்கினாங்களா, தபாங் 2 வேறையா? பார்க்குறேன் என்னதான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு போனேங்க. தபாங் 2 சல்மான் கான் நடிச்சிருக்காரு, சோனாக்ஷி சின்ஹா நடிச்சிருக்காங்க, பிரகாஷ் ராஜ் நடிச்சிருக்காங்க, மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இதுதான் படத்தோட காஸ்ட். அர்பாஸ் கான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, சாஜித் வாஜித் மியூசிக் போட்டிருக்காங்க, அஷிம் மிஸ்ரா சினிமாட்டோகிராஃபி. இதுதான் அவங்க க்ரீவ் டீம். படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா உலகமாக கதைங்க. சல்மான் கான் வந்து போலீஸ்கார். பார்த்தீங்களா, இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒன்று காமிச்சிட்டாங்க. சல்மான் கான் வந்து போலீஸ்கார். என்ன பண்ணுறார், வில்லன்களை சுடுறார். வில்லன்கள் என்ன பண்ணுறாங்க, திரும்பி இவங்களை சுடுறாங்க. யாரை சுடுறாங்க, ஹீரோவை சுடுறாங்க, ஹீரோவோட ஃபேமிலியை அழிக்கிறாங்க, ஹீரோ பழி வாங்குறார். இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு பெரிய கதை. தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா, கன்னட சினிமா, கேரளா சினிமா, ஹிந்தி சினிமாவில் இது வரைக்கும் நம்ம காட்டிராத ஒரு கதை. ஏற்கனவே தபாங், இப்போ தபாங் 2. சரிங்க, இதாங்க ஸ்டோரி. அடுத்து நம்ம கேஸ்ட் டீமுக்கு போயிடுவோம். சல்மான் கான் படத்தில் ஃபிட்டாக பயங்கரமாக உடம்பு ஆல்ரெடி ஒரு உடம்பு ஏற்ற வச்சுருக்காரு. இப்போ முன்னேருந்து நல்லா ஏற்றி வச்சு பயங்கரமாக வந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், அவரோட பேர் படத்தில் பார்த்தீங்கன்னா சலபுல பாண்டின்னாங்க. எனக்கு ஒரே சிரிப்பு. அதுனா ஏன் சலபுல பாண்டி அப்படின்னு. அவரை ஃப்ரெண்டு ஏதாவது கூப்பிட்டு சொன்னாங்களா, அது சலபுல பாண்டி கிடையாது, சுல்புல் பாண்டே. ஓ, இப்படி வேறு இருக்கோ. நான் கூட சலபுல ஜங்குன்னு நினச்சேன். உங்கள் ஊரில் பாண்டியனா எங்கள் ஊரில் பாண்டியா அப்படின்னு நினச்சிட்டு படத்தை பார்த்தா சல்மான் கான் என்ன பண்ணுறார், வரார், எதிரிகளை சுடுறார், பணத்தை புடுங்குறார், மீடியாவை ஏமாத்துறார், கொண்டாட்டியை கட்டி பிடிக்கிறார், ரொமான்ஸ் பண்ணுறார், டூயட் பாடுறார், வில்லன்களை சுடுறார், பழி வாங்குறார், பண்ணுறார். பயங்கரமான இல்லைங்க, பயங்கரமாக நடிச்சிருக்காருங்க. நடிப்புலாம் நல்லா தான் இருக்குது. சரி விடுங்க. அதுக்கப்புறம் சோனாக்ஷி சின்ஹா பொண்ணு நல்லா பயங்கரம். நெத்தியில் மட்டும் 10 கிலோ பிளாட் போட்டு வைக்கலாம் போல், அப்படி இருக்குது. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, படத்துலேருந்து முதலே சொல்லிட்டாங்க போல், இந்த மாதிரி வந்து இப்படி இருக்கணும், இல்லை இப்படி இருக்கணும் அப்படின்ட்டாங்க போல். அதுதான் பண்ணிகிட்டு இருக்கு ஆரம்பத்துலேருந்து. அதான் பண்ணுது படத்தோட கடைசி வரைக்கும். அதுவும் ஒரு சீனில் வந்து அடிபட்ட ஹாஸ்பிட்டல் படுத்துருங்க. கொடுமையை பாருங்கள், அவ்வளோ மேக்கப்பை போட்டு ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கு, அடிபட்டு படுத்துருக்கு, கர்ப்பம் கலைஞ்சிருச்சு, ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்க வேணாம். அவ்வளோ மேக்கப் யார் யார் கேட்டால் அப்போ யாரும் கொஞ்சம் நெத்தியை மறைச்சிருக்காங்க. அந்த விதத்தில் அவங்கள பாராட்டலாம். ஸோ அந்த பொண்ணு சோனாக்ஷி சின்ஹா விட்டுருங்க. அதுக்கப்புறம் யார் ஒன்றுனா ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ். யோ என்னையா இங்கே என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க தமிழ் சினிமா விட்டுட்டு அப்படின்னு பார்த்தோம்னா பிரகாஷ் ராஜ் அங்கே இருக்கார். பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சா பையா. என் சிற்றறிவு கேட்டுன மாதிரி நான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் குழந்தை புள்ளைன்னு வருதுங்க. இங்கே அவ்வளோ பெரிய வில்லனாக சுற்றிட்டு இருந்தவர் அங்கே கூப்பிட்டு போய் குழந்தை புள்ளைன்னு பேர் வச்சு காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்களேப்பா. அவரும் வரார், வேகமாக காரோட கதவை சாத்திட்டு வேகமாக வீட்டுக்குள்ளார போகிறார், சட்டையை கட்டி தூக்கி வீசுறார், வில்லன்களை கூப்பிட்டு திட்டுறார், நீ அதை பண்ணாது இதை பண்ணாது, நான் எலெக்ஷனில் நிற்கணுன்றார். இது வரைக்கும் அவர் பண்ணாத கேரக்டரில். சரி விட்ருங்க, மறுபடியும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அங்கங்கே அப்படி அவங்களுக்கு தேவையானது கொடுத்ததை பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம படத்தோட மியூசிக் பார்ட்டுக்கு வரும். சாஜித் வாஜித் ஒரு ஆளாக 2 பேரான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. சாஜித் வாஜித் 2 பேர் போட்டுருந்துச்சு. மியூசிக் பார்த்தீங்கன்னா 2 பாட்டு நல்லா இருங்க. ஃபெவிகால் சே, கரீனா கபூர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியது இருக்குது. பயங்கரமாக இருக்குது, பாட்டு சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சிக்கனி சமையலிக்கு அப்புறம் ஃபெவிகால் சே ஒரு நல்ல சாங், ஐட்டம் சாங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹுடு கமான் ஏற்கனவே நம்ம தவாங்களே பார்த்துட்டோம். இதுலேயும் கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்றபடி பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாசிக்கல் டைப்பில் இருந்துச்சு. கொஞ்சம் ஏற்கனவே பார்த்த பாட்டுகள், ஒன்றும் புதுசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக பாட்டுகள்களில் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா சினிமாட்டோகிராஃபி வந்து ஒரு ப்ரௌனிஷ் பேக்ரவுண்ட் ஃபீல். அதாவது உங்களுக்கு
அவங்களுக்கு நமக்கு எப்படின்னா நம்ம இரும்பு கோட்டை மட்டும் சிங்கம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, நம்ம லாரன்ஸ் வந்து ஜலிங் ஷூட்டர் இருப்பார்ல, அது மாதிரி அதே படம் தாங்க, அதே மாதிரி பேக்ரவுண்டு, அதே மாதிரி ஏரியாஸ். இவர் வந்து இப்போ இன்ஸ்பெக்டர் அவ்வளோ தான், அவர் வந்து அதில் வந்து கவுபாய் அவ்வளோ தான், அதுக்கு இது டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ சினிமாட்டோகிராஃபிக்கு ஒன்றும் பெரிய வேலை இல்லை போல. அசீம் மிஸ்ரா அதை பார்த்து காப்பி அடிச்சிட்டாரு. தமிழ் சினிமாவை காப்பி அடிக்காதே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அர்பாஸ் கான் தான் டைரக்டரு. அவர் படத்துலேயே நடிச்சிருக்காரு, நல்லாவே நடிச்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய கேள்விகள் என்னன்னா, சல்மான் கான் வந்து நின்னாலே படம் ஓடுங்கிற நிலைமைக்கு இப்போ ஹிந்தி சினிமா வந்துருச்சு. ஸோ நீங்கள் அந்த படத்துக்கு எதுவும் பண்ணலன்னு மட்டும் தெரியுது, பெருசாக ஒன்றும் பண்ணலன்னு மட்டும் தெரியுது. அடுத்த படத்துலேருந்து உங்களோட ரோலை மாற்றிங்க, இது மாதிரி பண்ணாதீங்க. என்ன காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஏற்கனவே எங்கள் ஊர் சினிமாவில் நாங்கள் பார்த்துட்டோம். விஜய் அஜித் 2 பேரும் கேமராவில் வந்தாலே படம் ஓடும் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அது மறுபடியும் பெரிய சர்க்கிள்களில் 2 பேருமே சந்தித்தாங்க. இப்போ 2 பேருமே மறுபடியும் மேலே வந்துகிட்டு இருக்காங்க. 2 பேருமே இப்போ ஸ்டார் வாஸ், மறுபடியும் அடுத்த ஸ்டார் யார் அப்படிங்கிற காம்படிஷன் பண்ணிட்டாங்க. அது வேறு விஷயம். ஸோ அந்த சர்க்கிள்கள் சல்மான் கானுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது லாஸ்ட் டைம் எக்தா டைகர்லேயும் இதே தான் நடந்துச்சு. இதுக்கப்புறம் இப்போ இதுலேயும் நடக்குது, தபாங்லேயும் தான் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த படத்தில் அந்த பிரச்சனை வந்தாலும் வரலாம், மேபி அதுக்கு அடுத்த படத்தில் வரலாம். ஸோ நீங்கள் ஆஸ் அ டைரக்டர் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ யூ ஹவ் டு சேஞ்ச் சம்திங். உங்களுக்கு அவ்வளோதான் சொல்லணும். இதுதான் படத்தோட காஸ்ட் அண்ட் கிரியூ டீம். ஸோ படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமிக் படம் இது. நீங்கள் வந்து சின்ன வயசில் காமிக்ஸ் புக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதில் வர ஹீரோ மாதிரி தான், லக்கி லூட் மாதிரி, ஒரு இரும்புக்கோட்டை மாயாவி மாதிரி ஒருத்தர் சல்மான் கான், நம்ம சலபுல பாண்டி, சரி விடுங்க, சுல்புல் பாண்டே, இவர் வந்து படத்தோட ஹீரோ. கொஞ்சம் காமிக் ஃபீலிங்கில் படம் போயிட்டுருக்கு. படம் நீங்கள் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். நிறைய காமெடிஸ் இருக்குது படத்தில். ஃபைட் சீன்ஸ் தான் கொஞ்சம் ஓவராக இருந்தாலும் இருந்தாலும் நல்லாயிருக்கு. சல்மான் கான் உடம்புக்கு அந்த ஃபைட்ஸ்லாம் நல்லாயிருக்கு. படத்துக்கு போங்க, நல்லாயிருக்கு படம். ஒன்ஸ் பார்க்கலாம் படத்துக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, 1 2 மார்க் கொடுத்துருப்பாங்க. கடையில் போய் தொலை ஒரு 2 மார்க் கொடுத்துடலாம் 5க்கு. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். இதான் தபாங் 2 5 நாளில் 85 கோடி வசூலுன்றாங்க. எங்கே இருந்துடா அந்த படத்தை பார்க்குறீங்க? எனக்கு அதான் ஏன் புரியல. சரி போங்க. அங்கங்கே சப்ஸ்கிரைப் லிங்க் தொங்கிட்டு இருக்கா, எங்கிட்டாவது இருக்கும், அதை பார்த்து ஒரு கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சரி, சூரிய பிரகாஷ், பாய்.